வாய்ப்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்காது. அவங்கள சந்திக்கணுன்றது ஒன்று. இன்னொன்று, ஏறக்குறைய 100 ஆண்டுகள் கடந்த ஐஎல்சியினுடைய வரலாறு என்பது மனோஜால தான் வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறதா நான் கருதுறேன். அந்த முயற்சியை முதல்ல மனோஜுக்கு முன்னாடி எத்தனையோ ஆயர்மார்கள், எத்தனையோ பேர் ஆய்வாளர்கள் செய்தாலும் அதை முதல்ல மனோஜ் வந்து வெளியில கொண்டு வந்திருக்கிறாரு. அதை வந்து நான் இங்க வந்து சொல்லணும் அப்படின்றது. இன்னொன்று, இங்க வந்த பிறகுதான் எனக்கு எழுத்தறிவித்த இறைவன் அப்படின்னு எனக்கு 1வது பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் இந்த திருச்சபையில் இருக்கிற திரு தன்ராஜ் ஆசிரியர் அவர்கள். அவர் தான் எனக்கு வந்து ஆவண்ணா சொல்லி கொடுத்தாரு ஒரு மிஸ்டரி பள்ளிக்கூடத்தில். சரி, நான் வந்து இப்போ ரொம்ப குரூஷலான ஒரு நேரம், ரொம்ப சுருக்கமாக ஒரு 10 நிமிடம் சில இந்த ஆவணப்படத்தை பற்றி இல்லாமல் பொதுவான சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்ததுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. எந்த இடத்தில் அதிக பட்டதாரிகள் இருக்கிறார்களோ, எந்த இடத்தில் நிறைய படித்தவர்கள் இருக்கிறார்களோ அங்கே தேடி பாருங்கள், அந்த ஊரில் யாராவது ஒரு மிஷினரியினுடைய கல்லறை இருக்கும் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்து. இது எத்தனை பேருக்கு எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்று. இன்னொரு செய்தி, நான் வந்து இப்போ பேராசிரியராக இருக்கிறதுனால சினிமாவில் இருக்கிற சிலரை பற்றியும் சில மிஷினரிகளை பற்றியும் ஒரு விரிவான ஆவணப்படத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஒரு ஆவணப்படம் எம்ஆர் ராதா அப்படின்ற ஒரு நடிகரை பற்றிய ஆவணப்படம். அந்த ஆவணப்படத்தில் பேசுறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து முன்னணியினுடைய தலைவர் ராமகோபாலனை வந்து நான் சந்திச்சு இதில் நீங்கள் பேசணும்னு கேட்கறதுக்காக நான் போனேன். அப்போ போனப்போ என்ன சொன்னாங்க, அவரை சந்திக்கணும்னா ஒரு டீம் இருக்கு, அவங்கள நீங்கள் போய் சந்திச்சாதான், அவங்க சரின்னு சொன்னாதான் நீங்கள் வந்து ராமகோபாலனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த டீமை பார்க்க போனேன். ஒரு அறையில் ஒரு 10 பிராமின்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க, இந்துக்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. நடுவில் எனக்கு சேர் போட்டு உட்கார வச்சு நீங்கள் என்னென்ன ஆவணப்படங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சிலதை சொன்னேன். இப்போ இதெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எம்ஆர் ராதா, இன்னொரு நடிகர், ஒரு எழுத்தாளர், அவங்கெல்லாம் சொல்லிட்டு ஐடாஸ்கடர் அப்படின்ற சிஎம்சியினுடைய மிஷினரி ஐடாஸ்கடர் பேரையும் எங்கள் குண்டலப்பள்ளியில் திருச்சபையை உருவாக்குன வால்டர் பெட்ரம் அப்படின்ற அவங்க 2 பேரை பற்றியும் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பட்டியலை நான் சொன்னேன். அப்போ அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ ஐடாஸ்கடரை பண்ணும்பொழுது ஐடாஸ்கடர் இந்தியாவினுடைய மருத்துவத்தை அழித்து விட்டு ஆங்கில மருத்துவத்தை இங்கே பரப்பினார்கள் அப்படின்னு நீ உன்னுடைய படத்தில் பண்ணணும். வால்டர் பெட்ரமை பற்றி நீ பண்ணணும்னா இந்துக்களை எல்லாம் ஏமாற்றி சாப்பாட்டிற்காகவும் வார்த்தைகளில் ஏமாற்றி அவங்கள பயமுறுத்தி கிறிஸ்தவ மதத்துக்கு அவர் வந்து அவங்க பரப்பினாரு அப்படின்றத நீ பதிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு 10 பேர் நடுவில் உட்கார வச்சு என்ன சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்ன நடந்திருந்தாலும் எதுவுமே யாருக்குமே வெளியில் தெரிஞ்சிருக்காது. அந்த சூழலில் அவங்க அப்படி சொல்கிறாங்க. நான் சொன்னேன், அது வந்து அந்த படம் பண்ணுறது என்னுடைய பொறுப்பு, அதை வந்து நீங்கள் பேசக்கூடாது, அது நான் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் வரலாறு எழுதுவீங்க அப்படின்னு சொன்னால், இந்து வரலாறு நீங்கள் எழுதுவீங்கன்னு சொன்னால், இங்கிருந்த பௌத்தத்தையும் சமணத்தையும் அழிச்சிட்டு தான் இந்துக்கள் வந்தாங்கன்றதை நீங்கள் எழுதுவீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அவங்ககிட்ட. நீ அதை எழுதுவேன்னு சொன்னால் நான் வந்து இதை செய்கிறேன், ஐடாஸ்கடரை பற்றி உனக்கு முழுமையாக தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அவன் எனக்கு தெரியாது அப்படின்னா. வால்டர் பெட்ரமை பற்றி உனக்கு முழுமையாக தெரியுமா? நான் தெரியல அப்படின்னு சொன்னேன். தெரியல அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் வெட்கப்படலைங்க, நான் வெட்கப்பட்டாங்க. ஏன்னா ஐடாஸ்கடர் இந்த மண்ணுக்கு என்ன செஞ்சாங்கன்றதை நாம் வந்து கொண்டு போய் சேர்க்கல. வால்டர் பெட்ரம் என்ன பண்ணாருன்றதை நம்ம கொண்டு போய் சேர்க்கல. நான் யோசிக்கிறேன், நேத்தரையர் இந்த இடத்துல மறிக்கலன்னு சொன்னால் இங்கே இருக்கிற யாருமே பட்டதாரி கிடையாது, யாருமே வாத்தியார் கிடையாது, நம்ம பிள்ளைங்க டாக்டர் கிடையாது, நம்ம பிள்ளைங்க என்ஜினியர் கிடையாது, எதுவுமே கிடையாது, நாம் ஒன்றுமே கிடையாது. இன்னொன்று, எல்லா இடத்துலையும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும், ஏன் கிறிஸ்தவர்களாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜ் இதில் வந்து காட்டியிருக்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, தொடக்கூடாதவர்களை தொட்டவர்கள் மிஷினரிகள் இந்த மண்ணில். அவர்கள் கல்வி கொடுக்கணும்னா கல்வியே கிடையாது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், யார் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை, கிறிஸ்தவத்தை, மிஷினரிகளை எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாமே படிச்சது மிஷினரிகளுடைய பள்ளிக்கூடங்களில், மிஷினரியுடைய காலேஜில் தான். இதை மறைச்சிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு தான் பெற்ற எந்த விஷயத்தையுமே வெளியில் சொல்லாமல் ரொம்ப மேலோட்டமாக கிறிஸ்தவர்கள் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஒன்று தாங்க, இந்த படம் பார்க்கும்போது 2 பகுதி இந்த படத்தில். இந்த முன்னாடி வந்த பேட்டிகள், இந்த ஐயருங்களெல்லாம் பேசுறது, அதுக்கு பிறகுலேருந்து தான் அந்த படமே தொடங்குது. ஆவணப்படம் அங்கிருந்து தான் தொடங்குது. மனோஜ் இந்த வேலையை செய்யலைன்னா கிருஷ்ணகிரியினுடைய இந்த தலைமுறைக்கான வரலாறு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அந்த வேலையை மனோஜ் செஞ்சிருக்கிறார். நான் மிகப்பெரிய கடனாளிகளாக மனோஜுக்கு இருக்கிறோம். கடவுள் மனோஜை இந்த இடத்துல அதுக்காக தூண்டி இருக்கிறார். ஜான் கிருபாகரன் சொல்றார், நான் வந்து நேத்தரை பற்றி ஆய்வு பண்ண அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவர் கூட இதை கொண்டு வரல.
எழுத்துக்களாக யாருமே கொண்டு வரல. நான் ரொம்ப சவாலா கேட்கிறேன், எத்தனை பேர் உங்க பிள்ளைங்களுக்கு நேர்த்தரை பற்றி முழுமையா சொல்லியிருக்கீங்க? இந்த கிருஷ்ணகிரியில் இருக்கிற வாத்தியாருங்க, ஐயர்மாருங்க, எந்த பொறுப்புல இருக்கிறவங்களோ எத்தனை பேர் உங்க பிள்ளைங்களுக்கு இல்ல உங்களுடைய சண்டே கிளாஸ்ல நேர்த்தரை பற்றி நாம் வந்து சொல்லி இருக்கிறோம்னு யோசித்து பாருங்க. அப்ப சொல்லல அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமான நேரம். வரலாறுகளை இப்ப எல்லாருமே மாத்தி எழுதுற ஒரு சூழலை நாம் இருக்கிறோம். வரலாற்றுல முக்கியமா உலகமே வியந்த செயின்ட் பட்டம் பெற்ற அன்னை தெரேசாவுடைய வரலாற்றையே இங்க மாத்தி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம வரலாறு சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னா மிக மோசமான ஒரு வரலாற்றை நம்முடைய பிள்ளைங்க படிக்கும். வெள்ளக்காரன் இந்த நாட்டை அடிமைப்படுத்தும் போது கிறிஸ்தவ மதத்தை கொண்டு வந்து பரப்பிட்டான்னு சொல்றாங்க. இல்ல, தோமா முதல் நூற்றாண்டுல வந்துட்டாரு. இதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லலைன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க அந்த வரலாற்றை படிக்கும். நமக்கு தெரியும், குஜராத்தில் பெரிய வெள்ளிக்கிழமைக்கு விடுமுறை கிடையாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. ரொம்ப குரூஷலான ஒரு நேரத்தில் இருக்கிறோம், ரொம்ப மோசமான ஒரு நேரத்தில் இருக்கிறோம். இந்த மனோஜனுடைய இந்த வேலை இருக்குல்ல, எத்தனை லட்சம் கொடுத்தாலும் யாருமே செய்ய முடியாத ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை மனோஜ் செஞ்சிருக்கிற இந்த வேலை. யாருமே செய்ய முடியாது, தேடி எடுக்க முடியாது. ஒரு போட்டோவை நீங்க தேடி எடுக்க முடியாது, ஒரு போட்டோவோ ஒரு விவரத்தை எங்குமே தேடி எடுக்க முடியாது. ஏன்னா இப்ப 3 சினாடு நமக்குன்னு சொல்றாங்கல்ல, 3 சினாடுலுமே ஆர்கிவைஸ் கிடையாது, ஆவண காப்பகம் கிடையாது. நம்முடைய பொருள் யார் வந்தா, யார் ஞானஸ்தானம் வாங்கினாங்க, என்ன மாதிரி போராட்டங்கள் இருந்தது அப்படின்றதுக்கான எந்த ஆவண குறிப்புகளும் நம்முடைய சபை சங்கங்கள் செய்யவே இல்லை. நான் வந்து ஆலிசமா முன்னாடி அந்த விஷயத்தை சொல்றேன். 3 சபை சங்கத்திற்கும் அந்த வரலாற்றை ஆவணப்படுத்துகிற ஆவண காப்பகங்கள் ஒவ்வொரு சபை சங்கத்திலும் இருக்கிறது மட்டும்தான் நாளைக்கு தலைமுறைக்கு நாம விட்டு செல்ற மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்க முடியும். நமக்குன்னு ஒரு மேகசின் கிடையாது. இன்னைக்கு கிருஷ்ணகிரியுடைய வரலாற்றை பற்றி இப்படி ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டோமே, நாளைக்கு ஐஎல்ஸில் இருக்கிற மற்ற திருச்சபைக்கு இந்த செய்தி எப்படி போய் சேரும்? எந்த நியூஸ் பேப்பரும் போட மாட்டாங்க, யாரும் வெளியில போய் சொல்ல மாட்டாங்க. எப்படி போய் சேரும்? இங்க இஸ்லாமியர்கள் இலக்கியத்துக்கு மட்டுமே 10 தமிழ் மேகசின் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இறைப்பணிகளை சொல்றதுக்கு பல மேகசின்ஸ் வச்சிருக்காங்க. இன்னைக்கு பெரிய 100 வருஷத்து திருச்சபைன்னு சொல்ற நம்ம கிட்ட ஒரு மேகசின் கிடையாது, ஒரு பத்திரிகை கிடையாது. நமக்கு சத்தியசாட்சின்னு ஒரு பத்திரிகை இருந்துச்சு, அது மாதிரி போயிருச்சு. இன்னைக்கு ஒரு பத்திரிகை கிடையாதுங்க. நான் எங்க ஊர்ல வால்டர் பெட்ரமை பற்றி ஒரு படம் பண்றதுக்காக நான் தேடுறேன். பெட்ரமயிறு அங்க வந்து அதை கட்டும் போது இருந்த ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறார். ஒரே ஒரு மனிதர், அவர் மட்டும்தான் அது கட்டுறதுக்கு முன்னாடி அதை பார்த்துருக்கிறாரு. மற்றவங்களாம் அதை கட்டம் பிறகு பிறந்தவங்க. அந்த மனிதர்கிட்ட நான் கேட்குறேன், ஒரு பக்கம் 6 பேர் நம்ம மக்கள் இழுப்பாங்க அந்த சதுரம் ஓட்டுறதுக்கு அந்த இடத்த, பெட்ரமயிறு தனியாக ஒரு பக்கம் இழுப்பாரு. அவரே காட்டுக்கு ஜீப்பை ஓட்டிட்டு போய் பாறையை தூக்கி ஜீப்பில் போட்டு கொண்டு வருவார். நம்ம மக்கள் அந்த ஜீப்பெல்லாம் ஒடிச்சிருவாங்க. அவரே கார்பெண்டர் வேலை செஞ்சு அந்த ஜீப்பை கட்டிட்டு மறுபடியும் கொண்டு போய் அவர் செய்வார். இந்த வலி இருக்கு இல்லைங்களா, தன்னுடைய 2 குழந்தைங்களை பறி கொடுத்துட்டு என் குழந்தைக்கு நடுவில் என்ன புதைச்சிருங்கன்னு ஒரு மிஷினரி சொல்றது இருக்குல்ல, நாம எதுக்காக அப்படி செய்வோமா? நாம எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் தாங்க. இங்க செர்மன் ஸ்டடின்னு ஒன்று நடக்குது ஒவ்வொரு வாரமும் ஐயர்களுக்கு. நீங்க தப்பா யோசிக்க, ஐயருக்கு தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஒவ்வொரு ஆயர்களும் நீங்க பிரசங்கம் பண்றதுக்கு ஒவ்வொரு வாரமும் போகும்போது ஒரு மிஷினரியினுடைய தியாகத்தை நீங்க வாசித்துட்டு போறீங்கன்னா உங்களுடைய ஊழியங்கள் மாற்றமாக இருக்கும். உங்களுடைய ஊழியர்கள் மாற்றமா இருக்கும். அந்த குண்டலப்பள்ளி இருக்குங்களா, 11 ஊருங்க. ஒரு ஊருக்கு ஒரு சாதி. அந்த ஊர்ல ஒரு ஊருக்கு ஒரு சாதி. 1937 வரைக்கும் அங்க இருக்கிற தலித்துகள் இன்னொரு வீட்டுக்குள்ள ஊருக்குள்ள போக முடியாது. அவங்க இந்த ஊருக்குள்ள வரமாட்டாங்க. இப்படி இருந்தத வால்டர் பெட்ரம் போட்ட ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தினால் அந்த 11 ஊரும் ஒன்னா சேர்ந்து அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்காங்க. நான் இப்போ தேடி போறேங்க, பல குடியானவர்கள் ரெட்டியாருங்க செட்டியாருங்க அப்படின்னு சொல்ற காஸ்ட் இண்டோஸ் ஞானஸ்தானம் வாங்கியிருக்காங்க. அப்போவே ஞானஸ்தானம் வாங்கியிருக்காங்க. அப்போ நான் அவங்க கிட்ட ஞானஸ்தானம் வாங்கிட்டு நீங்கள் எப்படி இன்னும் இந்துவா இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஐயருங்கெல்லாம் போயிட்ட பிறகு யாரும் என்கிட்ட வந்து கேட்கல. அப்புறம் அவங்களே சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நாங்கள் எங்கேருந்து அந்த கோயிலுக்கு போகிறதுன்னு கேட்டாங்க. இது உண்மை இல்லைன்னு யாருமே மறுத்துடவே முடியாது. இது உண்மை இல்லைன்னு யாருமே மறுத்துடவே முடியாது. இன்றைக்கு நம்முடைய சண்டை எதுக்காக இருக்கு? எங்கேயோ சுகமா வாழ வேண்டிய வாழ்க்கை, எங்கேயோ ஒரு மகளை தேர்ந்தெடுத்துட்டு அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு, இல்ல அந்த பெண்ணை திருமணம் பண்ணிட்டு அங்கேயே சந்தோஷமா இருக்கிற வேண்டிய ஒரு வாழ்க்கையை இங்க கொண்டு வந்து காலராவுக்கு நடுவுல பிளேக்குக்கு நடுவுல சாகணும்னு ஒரு மிஷினரி வந்திருக்காங்கல்ல. இதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு நாளைக்கு என்ன தெரியும்? நம்ம பிள்ளைங்கள நாளைக்கு பார்ட்டிக்காக அடிச்சுட்டு சபையை 2-4 ஆக்கிட்டு போயிட்டே இருக்கும். வேற ஒண்ணுமே நடக்கலைங்க, வேற எதுவுமே நடக்கல. ஏன்னா ஒண்ணு மிஷினரிகளுடைய தியாகங்கள் நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி தரல. இன்னைக்கு நம்ம சண்டை போடுறது எதுக்கு? இவர் எதுக்கு இங்க சண்டை இங்க வந்து எதுக்கு நின்னாரு பிளேக்ல? ஒண்ணு இல்ல, வில்லியம் கேரின்னு ஒருத்தர் இருக்காருங்களா, ஒரு மிஷினரி இருந்தார்ல,
அவர் தான் உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிராக போராட்டம் பண்ணி உடன்கட்டை ஏறுதல் அந்த சட்டம், மாற்று சட்டத்தை, அந்த தடை சட்டத்தை வாங்கினவர். ஆனா வரலாறு ராஜாராம் மோகன் ராய் தான் பண்ணாருன்னு எழுதி வச்சிருக்கான். வில்லியம் கேரியை விட்டுட்டான். இன்னைக்கு எத்தனை தமிழ் விஷயங்கள்ங்க. கால்டுவெல் இல்லைன்னா தமிழுக்கு இலக்கணம் கிடையாது, அவர் ஒரு மிஷினரி. ஜியு போப்புல்னா தமிழுக்கு இலக்கியங்கள் கிடையாது, அவர் ஒரு மிஷினரி. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நான் வந்து திண்டிவனத்தில் படிச்சுங்க, வால்டர்ஸ் கட்டர் ஸ்கூல்ல படித்தேன். அந்த ஸ்கூல்ல தான் அங்கே பக்கத்தில் ஒரு பங்களா இருந்தது. அந்த பங்களால தான் முதல்ல ஐடாஸ் கடரு ஒரு பிரசவத்துக்கு துடிச்சிட்டு ஒரு அம்மாவை மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க. அவங்க அப்பா டாக்டர் ஜான்ஸ் கடர் டாக்டர். அவர் போய் கேட்குறாரு, நான் பிரசவம் பார்க்குறது ரொம்ப சீரியஸாக இருக்கு அந்த அம்மா. அவங்க சொல்கிறாங்க, இல்லை பொம்பளை எங்களை வந்து இன்னொரு ஆம்பளை தொடர்றதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், முடியவே முடியாதுன்றாங்க. அவர் சொல்கிறார், இல்லைங்க நான் டாக்டர், எனக்கு ஆண் பெண்ணெல்லாம் கிடையாது, நான் பார்க்குறேன். இல்லை முடியாதுன்னு சொல்லி அவங்க கொஞ்ச நேரத்தில் ஓட்டிட்டு போய் ரெண்டும் இறந்து போய் தூக்கிட்டு வராங்க. இதை பார்க்குறாங்க அந்த அம்மா. நான் மிஷினரியாக வரவே மாட்டேன்னு சொல்லி +2 முடிச்சுட்டு, அது 12வது பள்ளி இறுதி படிப்பை முடிச்சுட்டு நான் மிஷினரியாக போக மாட்டேன், எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு வந்த ஒரு அம்மா திரும்ப போயிட்டு மிஷினரி ஆகி டாக்டரேட் படிச்சுட்டு வந்து வேலூரில் அவங்க வந்து ஒரு கிளினிக் ஆரம்பிச்சுட்டு ஆசியாவிலேயே பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்குது. அவங்க தங்கின பில்டிங்கை போன ஆகஸ்ட் மாதம் இடிச்சிட்டாங்க. இப்போ தரமட்டமாக்கிட்டாங்க. அதனுடைய வேல்யூ தெரியல, அது என்னன்னு தெரியல, அவங்களுடைய வரலாறு தெரியல. அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபையை சேர்ந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், டாக்டர்கள் எல்லாருமே இருக்காங்க. யாருக்குமே அதனுடைய முக்கியத்துவம் தெரியல. இவ்வளோ ரொம்ப கொடூரமான ஒரு சூழலை நம்ம இருக்கிறோம். மிக மிக ரொம்ப கொடூரமான ஒரு சூழலை நம்ம இருக்கோம். நாம் அறிவிக்க வேண்டியது, ஒவ்வொரு வாரமும் ஆயர்கள் ஒவ்வொரு மிஷினருடைய வரலாற்றை போய் திருச்சபைகளுக்கு சொல்லுங்க. அது மட்டும்தான். அவங்க வித்து தான், அவங்க போட்ட வித்து தான். யாரோ ஒரு ஆயர் பேசும்போது சொன்னார்ல, அவங்க என்ன விட்டுட்டு போனாங்களோ அப்படியே தான் இருக்கு. அவங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான், இன்னும் நமக்கு ஒரு காலேஜ் கிடையாது. அவங்க விட்டுட்டு போன மருத்துவமனைகளை நம்ம காப்பாற்றிருக்கிறோமா? இன்னும் நம்ம காப்பாற்ற கிடையாது. அவங்க விட்டுட்டு போன பள்ளிக்கூடங்களை காப்பாற்றல, அவங்க விட்டுட்டு போன பிரஸ்ஸை காப்பாற்றல, அவங்க விட்டுட்டு போன எந்த டாக்குமெண்ட்ஸுமே காப்பாற்றவே இல்லை. அது மிகப்பெரிய பழி, அது மிகப்பெரிய பழி. எனக்கு வந்து நேர்த்தரை இங்க போட்ட விதையில தான் நான் டாக்டரா இருக்கிறேன், நான் வந்து ஒரு பட்டதாரியா இருக்கிறேன், ஒரு வாத்தியாரா இருக்கிறேன்னு சொன்னா நான் என்ன இந்த சமூகத்துக்கு திரும்ப கொடுத்துருக்கிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த கேள்வியை இந்த மண்ணில் வேற மாதிரி செக்யூலரா வச்சிரும் டாக்டர் அம்பேத்கர் தான் வச்சாரு. நீ என்ன வாங்குறல, நான் வாத்தியார் ஆயிட்டல, நான் டாக்டரேட் முடிச்சிருக்கிறேன் இல்லைங்களா, இந்த டாக்டரேட் என்னுடைய சொந்த அறிவுல வந்தது இல்லை. மிஷினரிகள் போட்ட அந்த பள்ளிக்கூடம் இல்லைன்னா தன்ராஜ் சாருக்கு தெரியும், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குடும்பம் எங்களுடைய குடும்பம். எங்க அப்பா அம்மா 2 பேருமே கூலி வேலை செய்யறவங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கிடையாது. எங்க அம்மா வந்து பெரிய வெயிட் போய் பேர்னாமெண்ட்ல தூக்கிட்டு வந்தாதான் எனக்கு சாப்பாடு. இன்னைக்கு அந்த குடும்பத்துல நான் பேராசிரியரா இருக்குன்னு சொன்னா, அங்க வால்டர் பெட்ரம்ன்ற ஒரு மிஷினரி போட்ட விதையினால் வந்த அதுதான் அதனாலதான் நான் இது எல்லாருக்குமே பொருந்தும். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் பொருந்தும். நான் ஏன் அப்படி இருக்கேன், என் பிள்ளை எப்படி வெளிநாட்டில் இருக்கான், என் பிள்ளை எப்படி இருக்கிறான்னு சொன்னா, அது எல்லாத்துக்கும் மிஷினரிகள் செய்ததுதான். இதுதான் பிரசங்கமா இருக்கணுமே தவிர, ஏன்னா பிரசங்கங்களை கேட்டு 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 பழகி போன மக்கள் தான். ஏகப்பட்ட பிரசங்கங்கள், நம்ம அளவுக்கு பிரசங்கம் கேட்ட ஆட்களே இருக்க மாட்டாங்க. அப்படியே என்ன பிரசங்கம் கேட்டாலும் அப்படியே ஒரு அட்டவணை போட்டு பிரசங்கம் பண்ணிட்டு அதை கேட்டுட்டே போயிட்டே இருந்துட்டு நாம எதுவுமே திரும்பி செய்யவே இல்லை. இன்னமும் வேர்ல்டு விஷன் வருமா, KNH வருமா, காசா வருமா, யாருன்னா வெளிநாட்டுல இருந்து பணம் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறோமே தவிர, நான் என்ன செய்யறேன், அவங்க யாருன்னா வாங்கி நேத்தரை ஏதாவது வாங்கன்னு திரும்ப கொடுத்தாரு. கடவுள் எனக்கு இது கட்டளை கொடுத்தாருன்னு சொன்னார் இல்லையா. இந்த வசனம் மட்டும் பாருங்க, அந்த மேல ஒரு வசனம் இருக்கு, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் அப்படின்றது. இது மட்டும்தான் ஒரு கிறிஸ்தவர்களுக்கான விஷன். இது மட்டும்தான் விஷன். மனோஜுக்கு BTH முடிச்சுட்டு மனோஜ் நேரா வந்து ஆர்டினேஷன் வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஐரா போயிட வேண்டியதானே. எதுக்கு மனோஜுக்கு இந்த வேலை? ஏன் மனோஜ் இதை செய்யணும்? நான் சேலஞ்ச் பண்றேங்க, நீ தமிழ்ல நேஷனல் அவார்டு, ஆஸ்கர் அவார்டு வாங்குற யாருமே இந்த ஒரு பெரிய முயற்சி செய்து முடிக்க முடியாது. ஒரு கதையை சினிமா எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு வரலாறை தொகுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம், ரொம்ப பெரிய வலி, ரொம்ப பெரிய வலி ஒரு வரலாறை தொகுக்கிறது. அதுக்கு வாழ்த்து சொல்றது ரொம்ப ஈஸி, அதை பத்தி பேசுறது ரொம்ப ஈஸி. எனவே மனோஜ் செஞ்சிருக்கிற இந்த வேலையை நாம எப்படி நம்முடைய சினாடு முழுக்க இல்ல இங்க இருக்கிற 3 சினாடுக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம். சேர்க்கிற இடங்கள்ல அங்க இருக்கிறவங்க உங்களுக்கு உருவாக்கின மிஷினரியினுடைய வரலாறுகளை தேடுறதுக்கான ஒரு தூண்டுதலான வேலையை தான் மனோஜ் வந்து இங்க செஞ்சிருக்கிறார். அதுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் இல்லை. அந்த மிஷினரியினுடைய அந்த சாப்டர் தொடங்கி அது முடிகிற வரைக்கும் அவ்வளோ கனமான,
அவ்வளோ நேர்த்தியான ஒரு 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 காரியத்தை வந்து அந்த படம் வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. என்ன மாதிரி சூழல்ல இந்தியா இருந்தது, என்ன மாதிரி சூழல்ல இங்க இருந்தது, இந்த எந்த வழக்குமே இல்லாத நேரம், இந்த எந்த போக்குவரத்துமே இல்லாத நேரம், இது எப்படியா இருந்திருக்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடி. அதை மட்டும் நினைங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த சொபஸ்டிகேஷன்ல வச்சுட்டு இல்லை, நம்மளால இன்னைக்கு செல்போன் இல்லாமல் இருக்க முடியல. எங்கேயோ 1000 மைல் கப்பல்ல கிளம்பி வர்றதே பெரிய சவாலுங்க. கப்பல்ல வந்து சேர்றது, பெட்ரமயரனுடைய ஒரு குழந்தை இறந்து போச்சு, அவரே பெட்டி செஞ்சு தண்ணியில விட்டுட்டு தான் பெட்ரமயரின் வேலைக்கு வந்தார். அப்ப நம்ம செய்யறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த தியாகங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அந்த தியாகங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற வேலையை, அதுக்கான ஒரு பெரிய சவாலை மனோஜ் தொடங்கி வச்சிருக்காரு. அந்த வேலையை தொடங்கி வச்சிருக்காரு. போதும், நம்ம பயங்கரமா சண்டை போட்டு எல்லாம். இப்ப நான் எங்க ஊர்ல அதை பண்ண இல்லைங்களா, எங்க ஊர்ல கடுமையான எதிர்ப்பு. அதை செய்யறதுனால எனக்கு துணை செஞ்ச ஒரு ஐயரவே அங்கிருந்து வெளியில அனுப்பிட்டாங்க. இன்றைக்கு ஆயர்கள் வந்து திருச்சபைகளை நடத்தல, திருச்சபைக்குள்ள அரசியல் தான் ஆயர்களை நடத்துது. அதனாலதான் இங்க வரலாறுகள் வரல, அதனாலதான் இங்க எந்த காரியங்களும் நடக்கல. எல்லாத்தையும் 1 2 3 4 ஆக்குனா கூட சமாதானத்தின் தேவனை பற்றி பேசுற நாம சமாதானப்படுத்துறதுல 4க்கு 4 ஐயரை போட்டுறாங்க. ஏன்னா 4 திருச்சபையில இருந்து எனக்கு ஓட்டு வரணுன்றதுக்காக. அப்படி இருந்தால் எங்கிருந்து இந்த மிஷனரிகளுடைய வரலாறுகள் நம் பிள்ளைகளுக்கு போய் சரி, எங்கிருந்து கிறிஸ்தவம் வளரும்? நாளை ஈஸியா தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இந்துத்துவா மிக ஆழமாக வேலை செய்யுது, மிக ஆழமாக வேலை செய்யுது. ஐடாஸ் கட்டர்னா இங்க ஒரு பெண் மருத்துவரும் கிடையாதுங்க. ஐடாஸ் கட்டர்ல இங்க ஒரு பெண் நர்ஸ் கிடையாது. சேலஞ்ச் பண்ணாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே வந்து ஐடாஸ் கட்டரை பார்த்து ஏளனமா செஞ்சுருக்காங்க. இங்கெல்லாம் போய் ஒரு பொண்ணை படிக்க வைக்க முடியுமா? நான் ஐடாஸ் கட்டர் செஞ்சிருக்கிறேன். தன்ராஜ் சார் ஊர்ல ஒரு மிஷினரி அங்க திருடி வந்தவங்க வந்து அவரை மடக்கி அவர்கிட்ட பணத்தை புடுங்குறாங்க. அவர் சொல்றாரு, எல்லா பணத்தையும் எடுத்து கொடுத்து நாளைக்கு நான் வரேன், இந்த பணத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். மறுநாள் அந்த இடத்துக்கு போறாரு, பணமெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு மாடு பிடிச்சி கொடுத்து ஒரு குடிசை போட்டு, அந்த இடத்துக்கு பேரே வந்து தலையறுத்தாமோடுன்னே பேர். இப்போ அந்த இடம் இருக்கு, ஏரி குத்து. மிஷினரிக்கு ஒரு குடிசை போட்டு மாடு வாங்கி கொடுத்து அவர் போயிடுறாரு. 2 ஆண்டு கழிச்சு வந்தா அந்த குடிசை எல்லாம் பாழடைஞ்சிருக்குது, யாருமே இல்லைங்க. யாருமே இல்லாத நேரத்தில் அவங்க எங்கிருந்து தேடி போனா, ஏரி குத்திட்டு ஒரு ஊர் சாரோட ஊர், அந்த ஊர்ல இருக்காங்க, தேடி போறாங்க. எல்லாரும் அவங்க அவர் மேல வந்து மலத்தை எடுத்து அடிச்சிருக்காங்க அந்த மிஷினரி மேல. ஏங்க ஜெர்மன்ல வந்து இதெல்லாம் சகிக்கணும் ஒரு மிஷினரி? அவங்க அதை சகிக்கலன்னா இன்னைக்கு நமக்கு வந்து பேண்ட் சட்டை கிடையாது, நமக்கு துணி கிடையாது. இதுல ரொம்ப மிஷினரிக்கு இதுல காட்டுக்கிற ஷார்ட்ஸ் இருக்குதுல்ல, அப்படி இல்லை, மேல் துணியே கிடையாது, மேல் துணியே கிடையாது. நீங்க நாகர்கோவில் பகுதிகளில் பெண்கள் மேல் துணி போடுறதுக்கு போராடுங்க மிஷினரிகள், இல்லைன்னா பெண்களுக்கு மேல் துணி போட உரிமை கிடையாது. அது இங்க யாருமே சொல்றதே இல்லை. நாம் அடிச்சுட்டு இருக்கிறது வெறும் அன்றாட ஒரு சடங்கு மாதிரி, ஒரு பிரசங்கம், ஒரு ஆராதனை முறை பண்ணிட்டு நம்முடைய அரசியலுக்காக தான் நம்ம வந்து இன்னைக்கு திருச்சபைகளை இயக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் யாருமே வரல. எனக்கு பெரிய அதிர்ச்சி, 85,000 பேர் தான் வந்து ஐஏஎஸ்ல இருக்கிறாங்கன்ற இந்த செய்தி பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இன்னும் 1 லட்சம் கூட நம்ம ஆகலையா? இவ்வளவு மிஷினரியுடைய தியாகம் இன்னும் 1 லட்சம் பேர் கூட நம்ம கொண்டு போய் சேர்க்கலையா? நான் எத்தனை பேருக்கு சேர்த்திருக்கிறேன்? நான் எதை சொல்லியிருக்கிறேன்? இன்னமும் குட்லப்பள்ளியில் 1937 அந்த பள்ளிக்கூடம் திறந்துருக்காங்க. அதனுடைய டாக்குமெண்ட்டை மனோஜ் தான் எனக்கு எடுத்து கொடுத்தார். சத்திய சாட்சியில் 1937 அக்டோபர் மாதம் அந்த டாக்குமெண்ட் வந்திருக்கு. மனோஜ் எடுத்து கொடுத்தார். யாருக்கிட்டுமே கடன் வாங்காம, யாருக்கிட்டுமே கையேந்தாம, தங்களுடைய உழைப்பிலே கட்டணும்னு சொல்லி நினைச்சு அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பியிருக்காங்கன்னா அப்போவே அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனால் இன்னைக்கு திருச்சபையை கட்டுறது எங்கெங்கோ போய் நிற்கிறோம். புறஜாதியில் இருக்கிற ஒரு கோயில் கட்டினா யாருக்கிட்ட கையேந்திரதில்ல, நாம கோயில் கட்டுறது இன்னொருத்தர்கிட்ட போய் கையேந்திரம். நம்ம அதிகமா கை நிரம்ப சம்பளம் வாங்கினா கூட அடுத்தவங்க கொடுப்பாங்களான்னு எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்கு. ஆலிசமா உதவி பண்ணுவாங்களா சர்ச்சு கட்டுறதுக்கு? நீ என்ன பண்ற? நாளைக்கு உன்னுடைய தலைமுறை தானே அதை கூப்பிட போகுது. நீ என்ன பண்ணிருக்கிற? நீ எதை கொடுக்குற? அது இல்லாமல் போறதுக்கு ஒரே காரணம் மிஷினரிகளுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறது தான். அது கிருஷ்ணகிரியினுடைய இந்த திருச்சபையிலிருந்து தொடங்குது, திருச்சபையுடைய வரலாற்றிலிருந்து இது தொடங்குது. இந்த வேலையை மனோஜ் வந்து செய்துட்டார். இதை நேர்த்தியாக்கி உங்ககிட்ட கொடுத்துட்டாருன்னா அதுக்கு பிறகு இதை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நாம செய்யணும். அதனுடைய கடனாளிகள் தான், அதனுடைய கடனாளிகள். இல்லைன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு வரலாறு இல்லாமல் போயிடும். நம்ம பிள்ளைகளுக்கு வரலாறு இல்லாமல் போயிடும். தப்பான வரலாறு நம்முடைய பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வேலையை மனோஜ் செஞ்சிருக்கிறார். ரொம்ப நேர்த்தியான ஒரு படம். அந்த தொடக்கத்தில் இருக்கிற அந்த பேட்டிகளெல்லாம் எடுத்து அதை சரிப்படுத்திட்டோம்னா ரொம்ப நேர்த்தியான ஒரு படம். ஒரே ஒரு இதில் இருக்கிறது, அந்த காலகட்டத்தில் நேத்தரையில நேரடியாக பார்த்த யாருமே உயிரோட இல்லை, யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அனுபவங்களை தவிர்த்து மிக நேர்த்தியாக மனோஜ் வந்து இந்த வேலையை நகர்த்திட்டு போயிட்டு இருக்காரு. இந்தியா அப்போ எப்படி இருந்தது, எப்படி வந்தாங்க, இங்க இருக்கிற பிரிட்டிஷ் மக்களே மிஷினரிகளுக்கு எதிராக நின்றுருக்காங்க. இன்னைக்கு மிஷினரிகள் இல்லைன்னா நமக்கு எழுத்து கிடையாது. சீகன் பால்கு இல்லைன்னா நமக்கு வந்து எழுத்து கிடையாது.
இது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும். மற்ற இந்த வரலாறு எதுவுமே வந்து பானிபட் போற சொல்றான், அதுக்கு முன்னாடி நடந்த சொல்றான். 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுல இந்த எழுத்து எழுதுறிய இந்த வரலாற்றை எழுத்துற அந்த அச்சு கொண்டு வந்தவனை பத்தி இங்க வரலாறு கிடையாது, இங்க பாடத்திட்டம் கிடையாது, பாடமே கிடையாது அவங்கள பத்தி. ஆனா நம்ம ரொம்ப ஒரு கோயிலுக்குள்ளார ஒரு ரொம்ப சேஃப் ஜோனுக்குள்ள உட்காந்துட்டு ஐஎல்சின்னு சொல்லிக்கிறது இல்லை. ஐஎல்சியினுடைய தியாகத்தை நம்ம வாழ்க்கையில நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி நம்ம பிள்ளைகள் மூலமாக தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் வேலை. நம்முடைய சொந்த உழைப்பிலையோ நம்முடைய சொந்த அறிவிலையோ நம்முடைய சொந்த செல்வாக்கிலையோ நம் பட்டதாரிகள் இல்லை, ஆசிரியர்கள் இல்லை, ஆயர்மார்கள் இல்லை. ஆயர்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன், என்ன கொடுமை தெரியுங்களா? இங்க என்ன கொடுமை தெரியுங்களா? இப்போ அங்க அந்த அந்த திருச்சபையினுடைய அந்த அந்த ஐக்கியம் சரியில்லைன்னு சொல்லி நேத்தரையர் வெளியில வராருல, எனக்கு பைபிள் எப்படி சொல்லியிருந்தோ மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரி என்ன சொல்லிடுறாரு அப்படிதான் வெளியில வராருல. அப்படி ஒரு திருச்சபையிலிருந்து ஒரு ஆயர் வெளியில வர முடியுமா? அவரை ஏத்துக்கிறதுக்கு அரவணைக்கிறதுக்கு இன்னைக்கான சூழல் இங்க இருக்குதானா? இல்லைங்க. அதுதான் பெரிய கொடுமை. எந்த ஐயர் வந்தாலும் ஒரு பார்ட்டியில் இருந்தாவணுன்ற ஒரு சூழல் வருது இல்ல. எந்த ஐயர் வந்தாலும் இவங்களுக்கு சார்பா இருந்தாவணும்னு ஒரு சூழல் வருது இல்ல. ஐயருக்கு பிரச்சனை வந்தா யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஒரு சூழல் இருக்குல்ல. இந்த சூழலை உருவாக்குனவங்க யாரு? இந்த சூழல் இப்ப நேத்தரையர் இந்த இடத்த வாங்கி போட்டிருக்காருல, உங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கும். நாளைக்கு திருச்சபை பெருசாகும், 1000 பேர் 1,00,000 பேர் இங்க வந்து கன்வெர்ட் ஆவாங்க, அதுக்குன்னு தானே வாங்கி போட்டிருப்பாங்க. இதை விற்கிறதுக்கான போராட்டத்தில் தானே நாம இருக்கோம். இதுக்கெல்லாம் சேர்த்து கல்விக்கூடங்களே திருச்சபையை உருவாக்குறதுக்கு நாம இல்லை, இதை விற்கிறதுக்காக தானே நாம இருக்கிறோம். இது ஒரு பொழுது நான் வந்து அரசியல் பேசுறேன், எனக்கு எந்த பார்ட்டியும் கிடையாது, நான் எதுவுமே கிடையாது. நான் ரொம்ப வெளியில இருக்கிற நான் ஒரு ஆள், எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கிறதா. நான் ஒரு ஆவணப்படத்தை உருவாக்குறது என்ன பெயின் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு வரலாறு உருவாக்குறது எவ்வளவு பெரிய வலின்னு எனக்கு தெரியும். நான் அந்த மிஷனரியினால் அது உருவான அந்த வார்த்தையிலிருந்து தான் நான் பேசுறேன். நான் யாரோ வெளியில இருந்தாலும் வந்து நான் பேசல. இன்றைக்கு நம்ம அப்படி மாறி போயிட்டதுனால திருச்சபைகள் செதறி இருக்குங்க, செதறி இருக்கு. ஒரே திருச்சபை 4 கோயில் நடக்குது, 4 கோயில் நடக்குது. 4 கோயில் சமாதான பிரபுனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. என்னங்க சமாதானம் அது? என்ன சமாதானம் அது? என்ன கிறிஸ்துமஸ் அது? என்னது அது? எப்படி அதுக்கு ஐயர் வராங்க? எந்த ஐயராவது 2 சபையில வந்து பிணக்கு வருதுன்னா சேர்த்து வைக்கிறது தான் ஐயர். கணவன் மனைவி சண்டை போடுறாங்கன்னா அவங்க பிரிச்சு தனித்தனியா வந்து தனி வாழ்க்கை உருவாக்குறது ஐயர். அப்படியாது அவங்கள சேர்த்து வைக்கிறது தானே. சேர்த்து வச்ச வேலையை மிஷனரிகள் செய்தார்கள். அவர்களை பற்றி நாம் சொல்லாததனால்தான் நம்முடைய திருச்சபை நீ பிரிஞ்சிட்டு இருக்குது. எனவே இந்த ஆவணப்படத்தை, நேத்தர் பற்றி இந்த ஆவணப்படத்தை எடுத்திருக்கிற மனோஜ் கண்டிப்பாக ஐஎல்சி வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு வேலையை தொடங்கி இருக்கிறார். ரொம்ப இளமாயர், இந்த வயசுல அவர் தேடி ஒரு வேலையை செய்திருக்கிறார். அதுக்கு பின்னாடி அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும். ஒரு ஆவணப்படம் உருவாக்குறதுக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதார சிக்கல் என்னன்னு எனக்கு தெரியும், அதுல இருக்கிற அரசியல் சிக்கல் என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து ஒரு 15 வருஷமா இதுல இயங்கிட்டு இருக்கிறேன். வேற சூழல்ல நான் வந்து இந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்கேன். மனோஜ் செஞ்சிருக்கிற இந்த வேலையை நாம கொண்டு போய் சேர்க்கிற மிகப்பெரிய கடனை மனோஜ் நம்ம கிட்ட இறக்கி வச்சிருக்கிறாரு. இனிமேலாவது மிஷனரிகள் செய்த அந்த தியாகத்தினுடைய அந்த உணர்வோடு நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு பழகுவோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.